ஹாய் விவர்ஸ், நான் உங்க அமில். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னணி நிறுவனங்களான ஜியோ மற்றும் ஏர்டெல் இவங்க 2 பேருமே தங்களோட கட்டண சேவையை உயர்த்தினதுனால 5 பேர் 10 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 2 வாரத்துல 28 லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து பிஎஸ்என்எல் பக்கமா திரும்பியிருக்காங்க. இந்த தகவலை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த ஜூலை 3ஆம் தேதி ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தங்களோட சேவை கட்டணத்தை உயர்த்தியாச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதே மாதிரி ஜூலை 4ஆம் தேதி ஏர்டெல் நிறுவனமும் தங்களோட சேவை கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஏற்கனவே அவங்க வசூல் பண்ண தொகையை விட கிட்டத்தட்ட 15லேருந்து 25% வரைக்கும் அவங்க வந்து சேவை கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்க. ஸோ இதனால என்ன நடக்குது பாருங்க, பொதுமக்கள் எல்லாருமே இப்போ பிஎஸ்என்எல் பக்கமா திரும்புறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்துல 28 லட்சம் புது வாடிக்கையாளர்கள் வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து கிடைச்சிருக்காங்க. அது போக ஏர்டெல் ஜியோல இருந்து 1 லட்சம் பேர் பிஎஸ்என்எல்க்கு வந்து மாறி இருக்காங்க. பிஎஸ்என்எல்னாலே நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும், அது மாதிரி நெட்வொர்க் வந்து ஸ்பீடு இருக்காது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த நிறைய மக்கள் வந்து இப்போ பிஎஸ்என்எல் பக்கம் திரும்புறாங்க. ஸோ ஏன் இப்போ மட்டும் பிஎஸ்என்எல் பார்க்க போறாங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜியோ, ரிலையன்ஸ் அதே மாதிரி ஏர்டெல் இவங்களோட சேவை கட்டணத்தை விட பிஎஸ்என்எல் வந்து பாதி தான் சேவை கட்டணமாக வசூலிக்கிறாங்க. சரி, இந்த பிஎஸ்என்எல் அரசு பொதுத்துறை நிறுவனம், அதாவது நம்ம இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் தான் பிஎஸ்என்எல். இவங்களை ஏன் நம்ம இவ்வளவு நாள் கண்டுக்கல? இவங்களால ஏன் ஜியோக்கு இணையா அந்த ஸ்பீடான நெட்வொர்க்கை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வருதுல, அதுக்கான பதிலை நான் இப்ப சொல்றேன். பிஎஸ்என்எல் ஒரு தொன்மையான நிறுவனம், அரசு பொதுத்துறை நிறுவனம். டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறத அந்த காலத்துல கொண்டு வந்ததே இவங்க தான். ஃபர்ஸ்ட் 3G சேவையை கொண்டு வந்தது இவங்க தான். கிராமங்களுக்கு இடையேயான அந்த தொலைத்தொடர்பு வசதிகளை செஞ்சு கொடுத்தவங்களும் இவங்க தான். அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமங்கள்ல கண்டிப்பா யாராவது ஒரு வீட்டுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் டெலிஃபோன் இருக்கும். அது போக முக்கியமா பாத்தீங்கன்னா வயர்லெஸ் வைஃபை கனெக்ஷனும் கொண்டு வந்ததும் நம்ம பிஎஸ்என்எல் தான். நம்ம இந்தியா முழுவதும் தொலைத்தொடர்பு வலைப்பின்னலை உருவாக்குனதுல முக்கிய பங்கு வந்து நம்ம பிஎஸ்என்எல் தான். அது போக பிஎஸ்என்எல் நிறுவனத்தை உருவாக்கி நிறைய பேருக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை வந்து கொடுத்தாங்க. அது போக குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு என்னதான் ஆச்சு? இந்த மாதிரி பிஎஸ்என்எல் மக்களுக்கான சேவையை கொடுத்துக்கிட்டு இருந்த டைம்ல 2013 இன்ஃபோடெக் அப்படிங்கிற நிறுவனத்து கூட கைகோர்த்து யார் உள்ள வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி. இதன் விளைவா என்ன நடக்கு பாருங்க, ஒரு 3 வருஷத்துல 2016 ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் ஃபீல்டை வந்து உருவாக்கி எல்லாரையுமே ஆட்டம் காமிக்க வைக்கிறாரு. ஜியோ வரதுக்கு முன்னாடி எப்படி டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து சேவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கமிங் காலுக்கு தனி காசு, அவுட் கோயிங் காலுக்கு தனி காசு, அதே மாதிரி மெசேஜ் பண்ணணுமா அதுக்கு தனி காசு, அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா வேணுமா அதுக்கு தனியாக காசு, ரோமிங் அதுக்கு தனியாக காசு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் சிம் கார்டை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. டெய்லி எத்தனை எஸ்எம்எஸ்னாலும் அனுப்பிக்கணும்னு கொடுத்தாச்சு. அது போக டெய்லி 1.5 GB டேட்டா ஃப்ரீ. இந்த ஜியோ அப்படிங்கிற வந்ததுக்கு அப்புறம் தான் நெட்வொர்க் பயன்பாடு வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. முக்கியமாக யூடியூப், ஃபேஸ்புக் இதை பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வந்து இந்த டைமில் தான் ரொம்ப அதிகமாச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்த ஜியோ நிறுவனம் அதுக்கப்புறம் சேவை கட்டணத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவை கட்டணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுனால நாம் எனி டைம் எல்லாமே எப்பவும் மொபைலில் நெட்வொர்க்கை பார்த்து நாம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ஃபேஸ்புக், யூடியூப்னு இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு நாம் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னே சொல்லலாம். இதனால் அதை விட்டு நம்மளால் மீண்டு வர முடியாது. அதனால அவங்க என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாமளும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் மொபைலில். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட பையன் மேரேஜ் நடந்து கிட்டத்தட்ட 5000 கோடி செலவு பண்ணி ரொம்பவே கிராண்டாக உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை வந்து நடத்தினார். இது அவரோட ஒட்டுமொத்த சொத்துல எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5%. என்னது, வெறும் 0.5% தான். இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சேவை கட்டணம், அவரோட ஜியோ நிறுவனத்தோட சேவை கட்டணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 15லேருந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இவர் இன்க்ரீஸ் பண்ணி மறுநாள் ஏர்டெல் நிறுவனமும் என்ன பண்றாங்க, சொல்லி வச்ச மாதிரி இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால என்ன நடக்குது பாருங்க, வாடிக்கையாளர்கள் எல்லாமே பிஎஸ்என்எல் பக்கமா திரும்புறாங்க. இதனால ஜூன் ஜூலை மாசத்துல மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலையன்ஸோட ஷேர் 3.5% வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு மனசுல ஒரு கொஸ்டின் வரும், ஆரம்பத்துல பிஎஸ்என்எல் தானே இந்த சேவைகளை வளர்ந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் செக்டர் அதாவது ஜியோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த சேவையை கொடுக்குறாங்க. பட் பிஎஸ்என்எல் வந்து ஏன் அது கூட போட்டி போட முடியல? ஏன் பிஎஸ்என்எல்லால மக்களுக்கு வந்து இந்த அரசு பொதுத்துறை நிறுவனத்தினால சேவையை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலை நம்ம இப்போ பார்ப்போம். பிஎஸ்என்எல் முன்னாள் ஊழியர் CK மதிவாணன் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 வந்து பிஎஸ்என்எல் வந்து தங்களோட சேவையை வந்து முழுவதும் செஞ்சுட்டு இருக்காங்க. 2002 மொபைல் நெட்வொர்க் ஃபீல்டில் வந்து உள்ள வந்தாச்சு.
ஸோ 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல் மூலம் வருவாய் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஸோ அந்த டைமில் நிறைய நெட்வொர்க் வந்து அந்த ஃபீல்டில் காம்படிஷனில் இருந்தாலும் இவங்க உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க, இன்கமிங் ஃப்ரீ, ரோமிங் ஃப்ரீ அப்படின்னு ஒரு சலுகையை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வாடிக்கையாளர் எல்லாருமே நம்ம பிஎஸ்என்எல்குள்ளே வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட நிலையில இருந்த அந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் உள்ள வந்து இன்கமிங் கால் ஃப்ரீ, ரோமிங் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவுட் கோயிங் காலுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, இன்கமிங் காலுக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொன்னதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பிஎஸ்என்எல்குள்ளே வராங்க. இதனால நெட்வொர்க் ஃபீல்டில் வந்து 2வது இடத்துல பிஎஸ்என்எல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து பிஎஸ்என்எல் வந்து இந்த மாதிரி நம்ம டாப்பில் கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் நியூ கனெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. பட் அதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து பெண்டிங்லேயே போட்டிருக்காங்க. அந்த டைமில் நம்ம இந்தியாவோட தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாநிதி மாறன். அவர் தான் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் வந்து மேற்கொண்டு எந்த ஒரு முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ பிஎஸ்என்எலோட முன்னேற்றத்தை தடுத்ததே அவர் தான் அப்படின்னு நம்ம CK மதிவாணன் சார் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நெட்வொர்க் ஃபீல்டை பொறுத்தவரை நீங்கள் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதாவது 2Gலேருந்து 3Gக்கு போகணும், 3Gலேருந்து 4Gக்கு போகணும். அப்போ நீங்கள் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணணும்ல. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணுறதுல வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த பிஎஸ்என்எல் முன்னேற்ற நடவடிக்கையில் ஏதோ அவர் ஈடுபடலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோடி அவர்களோட அரசாங்கம் வந்து பிஎஸ்என்எல் முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க ஃபுல் சப்போர்ட் யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு தான். ஸோ அவங்க வந்து முன்னேறினா போதும், இது வந்து எனது ஒரு அரசு துறை தானே, இதனால யாருக்கு லாபம், ஸோ தனியாருக்கு லாபமாக இருக்கட்டும் அப்படின்னு தனியார் நிறுவனங்களுக்கு தான் நம்ம மோடி அவர்களோட அரசு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கம் நினைச்சா பிஎஸ்என்எல் வந்து டாப் லெவலில் கொண்டு வர முடியும், ஜியோ வந்து அப்படியே அடிமட்ட நிலைக்கு கீழே கொண்டு வர முடியும். ஆனால் இதை அவங்க செய்ய மாட்டேங்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபான், அதாவது எலெக்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிலேருந்து தான் அவங்களுக்கு அதிகமாக நிதி கிடைக்குது. அதனால அவங்களுக்கு தான் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால பிஎஸ்என்எல் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் எல்லாத்துக்குமே ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய் தான். ஸோ ட்ராயோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து குறைந்த கட்டணத்தில் வந்து சேவையை கொடுக்கணும். பிரைவேட் செக்டர் வந்து மக்களோட பணத்தை வந்து சுரண்டக்கூடாது. இதுக்காக அமைக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ட்ராய். ஆனால் அதோட தலைவர் என்ன சொல்லாரு தெரியுமா? அதாவது மக்கள் வந்து கேட்குறாங்க, இவங்க வந்து அதாவது ஜியோ ஏர்டெல் 2 பேருமே சேவை கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்க. இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாக அவங்ககிட்ட போகும்போது அவங்க என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் அப்புறம் ஏர்டெல் இவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக தேவைப்படுது. அது போக பார்த்தீங்கன்னா 5G சேவை வழங்குறதுல வந்து டெக்னாலஜிக்கெலாம் நிறைய செலவு, தொழில்நுட்ப செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. அதனால அவங்க வந்து ரேட்டை வந்து கூட்டிட்டாங்க. அது போக அவங்க ரேட்டை கூட்டி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுப்பா, அதுக்கப்புறம் இப்போ தானப்பா கூட்டுறாங்க, இதையும் பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நடுவர் சொன்ன தீர்ப்பு இல்லை, அதாவது ஒரு தலைப்பட்சமா செயல்படக்கூடிய ஒரு வக்கீல் சொல்லக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜூன் 3ஆம் தேதி நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஜூலை 3 ரிலையன்ஸ் வந்து தங்களோட சேவை கட்டணத்தை உயர்த்தினதாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலை 4 ஏர்டெல் நிறுவனம் வந்து அதே மாதிரி தங்களோட சேவை கட்டணத்தை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப். எங்க ஆட்சி மாறிச்சுன்னா அதாவது இந்த மாதிரி சேவை கட்டணத்தை உயர்த்த முடியாது, நமக்கு செக் வச்சிருவாங்க அப்படின்னு பயந்து தான் இவ்வளோ நாள் அதை சொல்லாமல் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக வேற ஆட்சி வந்திருந்தா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மறுபடியும் பிஜேபி அரசாங்கம் உள்ளே வந்ததுனால தான் அவங்க தைரியமாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசி வச்சுட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி ரேட்டை வந்து கூட்ட போகிறோம், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து சென்னையில் மட்டுமே 2000 நெட்வொர்க் வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முடியதுக்குள்ள 4G சேவையை வந்து இந்தியா முழுவதும் நாங்கள் கொடுக்க போகிறோம். 2025 ஜனவரியில் கண்டிப்பாக நாங்கள் 5G சேவையை வந்து அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக 1000 கிராமங்களுக்கு 4G சேவையை அளிக்கிறதுக்கு 15,000 கோடி ஒப்பந்தத்தில் யார் கையெழுத்து போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாடா நிறுவனம். ஸோ டாடா நிறுவனமும் சேர்ந்து இவங்க பிஎஸ்என்எல் கூட பயணிக்க போகிறாங்க, ஜியோக்கு எதிராக பயணிக்க போகிறாங்க. ஸோ ஏற்கனவே டாடா டொக்கோமோ அப்படிங்கிற நெட்வொர்க்கை வச்சுட்டு இருந்தவங்க தான் யார், நம்ம டாடா நிறுவனம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜியோ எல்லாம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவங்களால சமாளிக்க முடியாமல் ஏர்டெல் கிட்ட அப்படியே கைமாற்றி கொடுத்துட்டு அந்த கேம்லேருந்து விலகி தூர வந்துட்டாங்க. இப்போ மறுபடி பிஎஸ்என்எல் கூட கை கோர்த்து நிற்கிறாங்க.
பிஎஸ்என்எல்லை பொறுத்தவரை நம்ம இந்தியா முழுவதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குஜராத், அஸ்ஸாம், அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரில் இருந்து, அதாவது லடாக்கில் இருந்து கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டாலுமே எல்லா இடங்கள்லையுமே உங்களோட நெட்வொர்க் வந்து இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் எல்லாமே பிஎஸ்என்எல் தான். ஸோ இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து முன்னேறிச்சுன்னா, நாம் அதை அதிகமாக பயன்படுத்தினா நம்ம அரசாங்கத்துக்கு தான் லாபம். அதாவது பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது வந்து நம்ம சொத்து தான். ஸோ யாரோ ஒருத்தரோட தனியார் நிறுவனம் முன்னேறுவதை விட நம்ம அரசு நிறுவனம் முன்னேறினா நமக்கு சந்தோஷம் தான். அதனால நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறுறது வந்து பெஸ்ட் ஐடியா தான். இவ்வளோ நாளாக தனியார் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம மத்திய அரசாங்கம் வந்து இனிமேலாவது நம்ம பிஎஸ்என்எலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெளியான பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.28 லட்சம் கோடி 1.28 லட்சம் கோடி இதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது தொலைத்தொடர்பு துறைக்கு, முக்கியமாக நம்ம பிஎஸ்என்எலுக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு. ஸோ மக்களே, உங்களோட கருத்து என்ன? அதாவது ஜியோ ஏர்டெல்லை யூஸ் பண்ணலாமா, இல்லை பிஎஸ்என்எலுக்கு நீங்கள் மாற போகிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.